தமிழ்நாடு கேரள எல்லையான குமுளியில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக லாரி மீது மரம் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துவேல். முத்துவேல், உயிரிழந்த நபர் பற்றிய விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அதாவது தென்மேற்கு பருவமழையானது இடுக்கி மாவட்டத்தில் தீவிரமடைந்து பெய்து வருகிறது. மழையானது பலத்த காற்றுடன் பெய்து வருகின்றது. ஆங்காங்கு இந்த மழையின் காரணமாக நிலச்சரிவுகள், மழை விழுவது, சாலைகள் விழுவது இது வழக்கமான சூழ்நிலையா இருக்கின்றது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்பொழுது தமிழக கேரள எல்லைப்பகுதியில குமுளியில, அதாவது தமிழக பகுதியில பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பள்ளிவாசலுக்கு அருகில அரசு விரைவு பேருந்து ஒரு கேரள மாநிலத்திலிருந்து விறகு லோடுகளை ஏற்றி வந்த லாரியை நிறுத்தப்பட்டிருந்தது. இது திடீர்னு காலத்தை காட்டுடன் மழை பெய்ததுல வனப்பகுதியிலிருந்து நன்கு வளர்ந்த மரம் ஒன்று லாரியின் மேடு விழுந்து கேபினட், அதாவது லாரின்னா கேபினட் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. மரக்கிளைகள் பேருந்து மேல வந்தது. இந்த பேருந்துல ஆளுங்களானால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த லாரி கேபினட்ல விழுந்து அமுக்குனதுன்னா உள்ள உட்கார்ந்த ஒருத்தர் அமுக்கி இறக்கப்பட்டு வந்திருக்கிறாரு. இப்ப மரங்களை வனத்துறை, பேரிடர் மீட்புத்துறை, பொதுமக்கள், அப்புறம் வருவாய்த்துறையினர் இயந்திரங்கள் உதவிகளோட அகற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்ப முழுமையாக மரங்கள் வெட்டி அகற்றப்பட்ட பின்பு அந்த லாரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய பாடி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இறந்தவர் யார் என்பது இன்னும் இதுவரைக்கும் தெரியல. அவரை பற்றி முழு விவரங்கள் எடுத்த பிறகு, அதாவது மரங்கள் வெட்டி அகற்றிய பின்பு தான் தெரிய வரும். இப்ப தீவிரமாக மரங்களை அகற்றும்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மரம் விழுந்ததுனால தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும், கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய வாகனங்களும் முற்றிலும் தடைபெற்று இருக்கின்றது. தொடர்ந்து மழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.